கொக்கைன் அடிக்கும் சுறாக்கள். பிரேசிலின் ரியோக்கு அருகில் உள்ள கடலில் வாழும் சுறாக்கள்லாம் கொக்கைன் பரிசோதனையில் பாசிட்டிவ் ரிசல்ட்டை பெற்றுள்ளன. அதாவது அவற்றின் உடலில் அளவுக்கு அதிகமான கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எப்படி இப்படி நடந்தது? கடலில் பரிசோதனைக்காக பிடிக்கப்பட்ட 13 சுறாக்களை ஆய்வு செய்யப்படும் போதுதான் அவற்றின் தசைகள் மற்றும் ஈரலில் கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் இதுவரை கடல்வாழ் உயிரினங்களை கண்டுபிடிக்கப்பட்டதை விட 100 மடங்கு அதிகமாக இருந்தது. பரிசோதனை செய்யப்பட்ட சுறாக்கள்ல 5 கர்ப்பமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. கொக்கைன் பாவனை உலகமெங்கும் உச்சம் தொட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் கொக்கைன் பாவனையில் பிரேசில் 2ஆம் இடத்தில் உள்ளது. மில்லியன் கணக்கான மக்கள் பாவனையால் கொக்கைன் கடலில் லீக் ஆகின்றது. ஆமாம், இதுதான் ஆய்வுகளில் கிடைத்த செய்தி. முறையற்ற கழிவகற்றல் அமைப்பாலும் கொக்கைன் கலந்த கழிவுநீர் கடலோடு நேரடியாக கலப்பதாலும் இந்த அசம்பாவிதம் நடந்துள்ளது. கொக்கைன் சுறாக்களின் உடலில் உறிஞ்சப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. சில விஞ்ஞானிகள் இவை சுறாக்களின் உடலை செயலிழக்கச் செய்யும் என்றும் கூறுகின்றனர். இதேவேளை அமெரிக்காவின் புளோரிடா கடற்பகுதியில் கொக்கைன் பதுக்கப்படும் சந்தர்ப்பங்களில் அவற்றை தேடி சுறாக்கள் வருவதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. சுறாக்கள் மட்டுமல்ல, கடலின் பல்வேறு உயிரினங்கள் உடலிலும் இப்படியான காரணங்களால் இந்த கொக்கைன் உறிஞ்சப்படுகின்றது. ஒரு காலத்தில் தரையில் மனிதனை மட்டும் அழித்து கொண்டிருந்த கொக்கைன் இப்போ கடல் வாழ் உயிரினங்களையும் அழிக்கத் தொடங்கிட்டது.